சென்னை ஜாஃபர்கான்பேட்டை குமரன் நகரைச் சேர்ந்தவர் கருணாகரன், வயது 43. இவரது வீட்டின் அருகே பூங்கொடி என்பவர் பிட்புல் நாய் வளர்த்து வந்தார். இன்று மாலை 3 மணி அளவில் நாயை அழைத்துக் கொண்டு வாக்கிங் போனார். அப்போது வீட்டின் அருகே அமர்ந்திருந்த கருணாகரனை பிட்புல் நாய் கடித்தது. இதில் அந்தரங்க உறுப்பு, தொடை, இடுப்பு என பல இடங்களை குதறி எடுத்தது. பலத்த காயமடைந்த கருணாகரன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற பூங்கொடியும் நாய்க்கடிக்கு தப்பவில்லை. இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் சுற்றியிருந்தவர்கள் மீட்டனர். KK நகர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு கருணாகரன் இறந்தார். பூங்கொடிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யாருன்னா சத்தம் தான் போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது குலைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வீட்டில் அம்மா ஏதோ காசு கேட்டுன்னு இருக்கிறாங்க போல், அதனால அம்மாவுக்கும் பையனை கத்தின்னு இருக்கிறாங்க போல். இப்போ பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு அப்படியா போயிருக்காரு. போகிறப்ப அந்த நாய் அதுக்கேற்ற மாதிரி குலைக்கும். சங்கிலி கொஞ்சம் லூஸில் இருக்கோ எகிரி அவரை கடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நாயோட ஓனரும் அவரை ரெக்கவர் பண்ண பார்த்தாங்க. அப்போ வலிச்சு ஈத்து கட்டினாங்க. அவங்களாலேயும் முடியல. ஒரு கட்டத்தில் அவரை இந்த பக்கத்து வீட்டில் இருக்கணும் அவரை வலிச்சின்னு அப்படியா போயிட்டாங்க. அத்தை கால் பண்ணாங்க, அப்பாவுக்கு இந்தமாரி ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வரான்னு. நான் வேலைமலை இருந்ததுனால எனக்கு ஃபோன் சரியாக கிடைக்கல. அதனால் திரும்பி நான் திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டதுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா கிட்ட ஓடியாந்து பார்த்தாக்கா அப்பா அந்த ஒரு உரமாக ஊர்ந்துருந்தார். அவர் தூக்கி 108 ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் இங்கேயே பல்ஸு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நகர் தான் பிறந்திக்குது. அவளால் பிடிக்க முடியாது சார் அந்த நாய். ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. அதனால அவளால் முடியாது. அவள் கை ஒன்று உடஞ்ச கை. அவளால் எதுவுமே ரொம்ப விவரமாக வேலை செய்ய முடியாது. அவளால் சும்மா அதை வளர்க்காத இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. 2 உயிருக்கும் ஆபத்தாச்சு. இப்போ ஒரு உயிர் போச்சு. எங்களுக்கு சட்ட பிரகாரம் எனக்கு நீதி வேணும். கருணாகரன் இறப்புக்கு காரணமான பிட்புல் நாய் உட்பட 23 ரக நாய்களை மத்திய அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தடை செய்து உத்தரவிட்டது. இந்த நாய்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை, மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்ற அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்களை வளர்ப்பதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே வீட்டில் வளர்ப்பவர்களுக்கும் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதையும் மீறி செயல்பட்டால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. இப்படி பல கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் பிட்புல் நாய் கடித்து சென்னையில் ஒருவர் இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.